இப்ப பாருங்க முனிப்பட ராஜகிரண் மேண்டி சாப்பிடுறேன். வாவ், சூப்பரா இருக்கு மக்களே. நான் உங்கள் குட்டி சாதனா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. இப்ப இதை கறியை ஃபுல்லா நல்லா அலசி எடுத்துக்கலாம். கடையில விலை கறி விலைலாம் ஏறிட்டுங்க. என்ன பண்றது? பக்கத்து வீட்டு கோழியை தாங்க அடிச்சு வச்சுட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த கோழியை சீக்கிரம் சமைச்சிட்டு நம்ம போயிடலாங்க. அதாங்க நல்லா அலசிக்கணும். இப்ப அடுப்பை பத்த வச்சுக்கலாம். இப்ப குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப அடுப்பு காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை வகைகளை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டாதாங்க சீக்கிரமா வதக்கும். நம்ம கட் பண்ணி வச்ச புதினா இலையை போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் வருதுங்க. இந்த புதினா எல்லாம் போட்டாதான் நல்ல வாசனையா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். சூப்பரா வாடை வருதுங்க. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாங்க. மசாலாலாம் போட்டுக்கலாங்க. இப்பவே நல்ல பிரியாணி வாசனை வருதுங்க. பிரியாணியை செஞ்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோங்க. இப்ப தயிரை ஊத்திக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த எலுமிச்சை பழத்தை இப்ப புழிஞ்சு ஊத்திக்கலாம். மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி வந்தாதான் பிரியாணி டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இப்ப நம்ம அலசி வச்சு சிக்கனை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வாசனை அடிக்குது. சிக்கன் வேகிறதுக்காக இப்ப மூடிக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். உப்புலாம் நல்லா கரெக்டா இருக்குங்க. இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கலாம். வேணும்னா எங்க ஊருக்கு வாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா விசில் வந்தாதாங்க பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பராக இருக்குங்க. விசில் அடித்தாதாங்க பிரியாணி வந்திருக்கும். விசில் அடிக்கலைன்னா நம்ம தோற்றுருவோம். விசில் அடித்தாதான் பிரியாணி வந்துடும். குக்கரில் நீங்கள் விசில் போட மறந்துடாதீங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டு மக்களே. இப்போ எதிர்த்து சாப்பிட வேண்டியதான். வாவ், சூப்பராக இருக்குது மக்களே. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மக்களே. இன்னைக்கு இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த மசாலாலாம் இந்த பிரியாணியோட வாசனை சூப்பராக இருக்குது மக்களே. இதை சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஆனியன் பச்சடி, இந்த சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. வேற மாதிரி மக்களே. கொஞ்சம் ரைத்தா எடுத்துக்கோங்க. அப்படியே சிக்கனை இதோட சேர்த்து அப்படியே எடுத்து வாயில் வச்சா டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, முனிப்பட ராஜகிரண் மாரி சாப்பிட்றேன். நாங்கள் இந்த பிரியாணியை ஆம்பூ ஸ்டைலில் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடிபொலியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி சாதனாவோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.